நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வாஸ்து தகவல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். நம்மளே ஓனாக பிளாட்டை செலக்ட் பண்ணி வாஸ்துப்படி அந்த இடத்துல ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு வாஸ்துப்படியான வீடு அமைப்பை நம்மளே கட்டி கிளைண்ட்டுக்கு சேல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் எங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சென்னையில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் விஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். டுவர்ட்ஸ் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருந்து அந்த பிளாட்டோட மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 17 அடிக்கு 40 அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள். நார்த் 20 டிகிரி டிவியேஷன். அதில் நம்ம கிழக்கு பக்கம் 1.5 அடி கொடுக்குறோம், மேற்கு பக்கம் 1 அடி, தெற்கு பக்கம் 1 அடி, வடக்கு பக்கம் சுமார் ஒரு 6 அடி கொடுக்குறோம். ஏன்னா பில்டப் ஏரியாவுக்குள்ளே பள்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த 6 அடி எதுக்கு கேப் கொடுக்குறோன்னா செப்டிக் டேங்காகவும் போர் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கான ஃப்ளோர் பிளான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் வித் ஒரு ஹால் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும்போது அதாவது 2 BHK பிளான் பண்ணுறோம். ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஒரு 16 அடிக்கு கார் பார்க்கிங்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வீட்டோட ஃப்ளோர் பிளானை இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் கூடுதலாக ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குங்கிறது நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பில்டிங்குள்ளேயே என்ன பண்ணுறோன்னா சரௌண்டிங்கான விஷயத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க உள்ளே. இப்போ இன்றைக்கி பேசின இந்த வாஸ்து தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.